ஈஸியாக பண்ணுற ஒரு ஹெல்த்தியான குக்கி தான் பண்ண போகிறோம். இதுக்கு மைதா எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுவோம். ராகி குக்கி. இதுக்கு மைதா சுகர் எதுவுமே வேண்டாம். ராகி ஃப்ளாரும் நாட்டு சர்க்கரையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த குக்கியை ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோ கால் போகலாம். 100 கிராம் சுகர் எடுத்துடுங்க. நான் 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். $50 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர். 100 கிராம் நாட்டு சர்க்கரையும் 50 கிராம் பட்டரையும் நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கிடலாம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லாவே கரையணும். சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் பீட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம போட்டதுலேருந்து 3 மடங்கு அதிகமாக வந்திருக்கு. இதோட 150 கிராம் ராகி ஃப்ளார், ஒரு 50 கிராம், ஒரு 100 கிராம், அந்த 18 கிராம் வந்து பவுலோட சைஸு. அப்போ டோட்டலாக வந்து 150 கிராம் ராகி ஃப்ளார். இதையும் இதோட சேர்த்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பட்டர் அடிக்கிறதுக்கு பீட்டர் தான் வேணும்னு இல்லை, கையாலே நல்லா அடித்து கலக்குனிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். நமக்கு இனி பீட்டர் தேவையில்லை, கைனாலே நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. பட்டர் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் பீட்டர் நமக்கு தேவை. ஒரு 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக. எசன்ஸ் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால், நல்ல வெதுவெதுப்பான லைட் சூடாக வார்மாக இருக்கிற ஒரு மில்க்கு. இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. தண்ணி பால் எதுவுமே ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பார்த்து ஒரு பதம் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. 1/4 கப் பால் எடுத்தாலும் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பதம். இப்போ இதை ஸ்பூனில் எடுத்து அப்படியே வைக்கலாம், இல்லைன்னா பைப்பிங் பேக்கில் எடுத்து ட்ராப் பண்ணிடலாம். நான் பைப்பிங் பேக்கில் எடுத்து காமிக்கிறேன். பட்டர் ஷீட் வச்சு எடுங்க ட்ரேயில். நல்லா கேப் விட்டு விட்டு வைக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நாட்டு சக்கரை நான் சேர்த்ததுனால சால்ட்டு சேர்க்கலை, இல்லைன்னா பிஞ்சாக சால்ட்டு சேர்த்துடுங்க. அவனை வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுடுங்க. இதை அப்படியே பேக் பண்ணிடலாம். 180 டிகிரியில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடுங்க. எக்கு, கலர், மைதா எதுவுமே சேர்க்காத ராகி குக்கி ரெடி. சவுண்டு கேட்குதா? குக்கீஸ் எப்போவுமே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். ரொம்ப ஒரு டேஸ்டான, அதே டைமில் ஹெல்த்தியான, மினிமம் இன்க்ரீடியண்ட் எக்கு மைதா எதுவுமே சேர்க்காத ராகி குக்கி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.